எனக்கு நான் பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கு எனக்கு எந்த சோதனையுமே ஏற்பட இல்லைன்னு ஒரு ஆள் சொன்னால் அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் நாங்கள் அவரை உண்மையாக இவர் நல்ல புத்தியோடு தான் இருக்கிறான்னு சொல்ல மாட்டோம். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அந்த சோதனைகளை வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அல்லாஹுடைய ஒரு நியதி, சுன்னா. ஆனால் அதை அணுகிற விதத்தை பொறுத்து மக்கள் வித்தியாசப்படுவாங்க, அது வேற விஷயம். ஆனால் அல்லாஹு தஆலா சோதனை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அது பல விதங்களில் வந்து கொண்டு இருக்கும். இப்போ இந்த இடத்தில் தான் மனிதர்கள் 4 விதமாக இருப்பார்கள். சோதனைகளின் பொழுது மனிதர்கள் 4 விதமாக இருப்பார்கள். ஒரு பகுதியினர் அவர்கள் அல்லாஹுடைய அதிருப்தியையும் அல்லாஹுடைய தண்டனைக்கும் ஆளாகுவார்கள், ஒரு கூட்டத்தார். இன்று 3 கூட்டத்தார்களில் முதன்மையான கூட்டத்தாராக மனிதன் மாறுகிற பொழுதுதான் அவனுக்கு சோதனைகள் ஏற்படுகிற பொழுது கூட அதுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு இருக்கும். எல்லாருமே ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இதுக்கு என்ன மொழிபெயர்ப்பாங்க? கஷ்டத்துக்கு பின்னால லேசு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கஷ்டத்துக்கு பின்னால லேசு இருக்குதுன்னு. இந்த மஅன்னு சொன்னால் கஷ்டத்துக்கு பின்னால் அல்ல. அரபுல மஅன்னு சொன்னால் கஷ்டத்துக்கு பின்னாலே அல்ல. சும்மேண்டு வந்தால் பின்பு. ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, அதாவது கஷ்டத்துடன் லேஸ் இருக்கிறது, உடன் இருக்கிறது, பின்னால் அல்ல. கஷ்டம் வந்த பிறகு ஒரு சந்தோஷம் வரும் என்பதல்ல, கஷ்டத்துடன் லேஸ் இருக்கிறது. அல்லாஹ் ஏன் இதை சொன்னான்? 2 முறை சொல்றான். அல்லாஹ் இதை 2 முறை சொல்றான். அப்ப கஷ்டத்தோட லேஸ் எப்படி இருக்கும்? இதுதான் சோதனைக்குள்ள உள்ள மகிழ்ச்சி. அது எப்படி? யாரும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மந்திரம் அல்ல குர்ஆன். இப்ப கஷ்டத்துக்கு பின்னால கஷ்டத்தை எல்லாம் நீக்கி போட்டு ஒரு லேச தாரான், மகிழ்ச்சியை தாரான்னு நம்ம சொல்லுவோம். அப்படி அல்ல. கஷ்டமாக, அது எல்லாருக்கும் தெரியும் தானே, கஷ்டம் ஒன்று இருக்குது, அது நீங்கன்னா மகிழ்ச்சி. ஆனால் கஷ்டத்தோடு அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சி வைத்திருக்கிறான். அது எப்படி? இதுதான் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். என்ற வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, எங்களை சூழ நடக்கிற, இப்போ என்னிடத்துல ஒரு கவலை இருக்கும், எனத்துல ஒரு கவலை இருக்கும். நான் இந்த விஷயம் நடக்கணும், இந்த விஷயத்தில் சரியாக எனக்கு அமையணும், இந்த விஷயத்தில் நான் பாஸ் ஆகணும், இந்த விஷயம் கைகூடணும், இந்த தொழிலில் லாபம் கிடைக்கணும்னு ஒரு கவலை இருந்துக்கிட்டீங்க. என்ன தனிப்பட்ட வாழ்க்கை. இப்போ நான் வீட்டில் இருப்பேன், திடீர்னு ஒரு வெள்ளம் புயல் காற்று அடித்து வீடு அப்படியே சுக்குநூறாயிரும், வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். இப்போ எந்த வாழ்க்கையிலையும் கவலை. இது எல்லா மனிதர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. எனக்கும் கவலை, என்னோட இருக்கிறவங்களுக்கும் கவலை, குடும்பத்திலையும் கவலை, ஊர்லேயும் கவலை. இப்போ பிரச்சனை, எனக்கும் சோதனை, என்னோட இருக்கிற குடும்பத்துக்கும் சோதனை, என்னோட இருக்கிற ஊர் மக்களுக்கும் சோதனை. இப்போ எப்படி? இந்த எல்லா நிலைகளிலும் இப்போ ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் மனசுக்குள்ளே இருக்கும். சில ஆண்களை பொறுத்தவரை அவங்களுக்கு 1000 கவலை இருக்கும், மனைவிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க கவலைப்படுறது எங்களுக்கு பிடிக்காது, அவங்க கவலையாக இருக்கக்கூடாது. அவங்க கவலைப்பட்டால் எனக்கு இருக்கிற கவலையில் டபுள் மடங்கு கூடும் என்பதற்காக கவலைகளை எல்லாம் மறைச்சிருவாங்க. சில பொழுது பெண்களும் அப்படித்தான், அவங்களுக்குள்ள 1000 கவலை இருக்கும், கணவன்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா கணவன் கவலைப்படக்கூடாது என்பதற்காக மனைவிமார்கள் தங்களுடைய உள்ளங்களுக்குள்ளே சில கவலைகளை புதைத்து வைப்பார்கள். அப்போ இப்படி இருந்தா கவலை இல்லாத மனுஷனப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற கவலை அவனுக்கு மட்டும் தான் தெரியும், அவனுக்கு அவனுடைய ரப்புக்கும் தான் தெரியும். அப்படி கவலையோடு இருக்கிற மனிதனுக்குள்ள திடீரென்று புயல் போல சோதனைகள் வருகிறது என்றால் இன்னும் கவலை அதிகரிக்குது. இப்படியெல்லாம் நடக்க 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 என்ன நடக்கும்? என்ன செய்யணும்? இப்பதான் நாங்கள் அதுக்கு பதில் விளங்கி கொள்ளணும். அல்லாஹு தாலா சோதனைகளை, அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், என்ன நேசிக்கிறான், எல்லா மனிதர்களையும் நேசிக்கிறான். இப்படி எல்லாம் அல்லாஹ்வோட அன்பு இரக்கம் இருக்க பெய்த்து தான் அல்லாஹு தாலா எங்களை மூமின்களாக இன்னும் அல்லாஹ் வாழ வச்சுட்டு இருக்கிறான், நன்றி உள்ள அடியார்களாக வாழ வச்சுட்டு இருக்கிறான். அப்படியும் அல்லாஹ் ஏன் சோதனை தாரான்? அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களை சோதிப்பதற்காக நான் படைச்சிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்ல இல்லை. அல்லாஹ் சொல்றான், உங்களை நான் படைச்சது இபாதத் செய்யறது. இபாதத் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மனிதனை அல்லாஹ் இன்னும் சோதிக்கணுமா? ஒமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். உங்களை எதுக்கு நான் படைச்சேன்? இபாதத் செய்யறதுக்கு. நீங்க இபாதத் செய்ய 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 திரும்ப நான் சோதிக்கணுமா? திடீரென்று இபாதத் செஞ்சுட்டு இருக்கிறவருடைய அவருக்கு திடீரென்று பார்த்தா அவருக்கு நோய் அதிகரிக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு, திடீரென்று பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு மௌத்து வருது, திடீர்னு சோதனைகள். ஆனா இவர் தொழுது கொண்டு இபாதத் செஞ்சு கொண்டு இருக்கிறார், அல்லாஹ்வுடைய அந்த படைச்ச நோக்கத்தை நிறைவேற்றார். உங்களுக்கு விளங்குதா?
அல்லாஹு தாலா படைச்ச நோக்கத்தை நிறைவேற்றார். முன்சஃபில் தொழுகிறாரு, கண்ணீர் வடிக்கிறார், தொழுகிறாரு, இபாதத் செய்கிறாரு. ஆனால் திடீர்னு பார்த்தா சோதனை வருது. திடீர்னு நல்ல இபாதத் இல்லை, இப்போதான் நான் தொழுது நல்ல முன்பின் சுண்ணத்தெல்லாம் தொழுது நோம்பெல்லாம் வச்சு அல்லாஹ்வை நெருங்கிட்டு வர நேரம் எனக்கு இப்படி வியாபாரத்தில் நஷ்டம் வருது. பார்க்குறோமா இல்லையா? அல்லாஹ் சொன்னதை நிறைவேற்றேன், ஆனால் நான் சோதிக்கிறான். அதே மாதிரி தான் அல்லாஹ் சோதிக்க நான் இன்னும் அல்லாஹ்வை நெருங்குறேன், வணக்கம் செய்கிறேன், இந்த சோதனை குறைஞ்ச மாதிரி இல்லையே அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் இதை சொன்னான், ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன் சொன்ன அல்லாஹ் அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த இபாதத்திலையும் நீங்க அழகிய இபாதத்துன்னு நீங்க அதை செய்யணும். அதுக்கு தான் நான் உங்களை படைச்சிருக்கேன். மௌத்தையும் ஹயாத்தையும் படைச்சது மிக அழகிய அமல் செய்வர் யார் என்பதை சோதிப்பதுக்கெண்டா இந்த மிக அழகிய அமலை நீங்க செய்யணும் வாழ்க்கையில. அதென்ன? அல்லாஹ் சோதிச்சாலும் அஹ்ஸன் அமல், அதாவது மிக அழகிய அமல் என்று சொன்னா அகீதா, சரியான அகீதாவோடு அமல் செய்கிறது, ரசூலோட சுன்னாவை பேணி அமல் செய்கிறது, இஹ்லாஸோடு அமல் செய்கிறது, இது ஒரு பகுதி. ரெண்டாவது, எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணத்தோடு அல்லாஹ்வை பொருந்தி கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ் விரும்புகிற முறையில் வாழ்றது மிக அழகிய வாழ்க்கை. இது அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அப்ப இந்த இடத்துல தான் அல்லாஹ் எல்லா அருள்களையும் அல்லாஹு தஆலா தாரான் பறிக்கிறான். அல்லாஹ் ஒன்றை தந்து போட்டு எடுக்கிறான். திடீரென்று அல்லாஹு தஆலா பிடிக்கிற மாதிரி விளங்குது. திடீரென்று என்னுடைய வாழ்க்கையில சோதனை, திடீரென்று குடும்பத்தில் சோதனை, திடீரென்று பிள்ளைகள் சோதனை, இப்படி எல்லா வகையிலையும் சோதிக்கப்படுற பொழுது இப்பதான் மனிதர்களுடைய அந்த படித்தரத்தை நாங்கள் பார்க்கலாம்.